ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரண இட்லி மாவு வச்சு நம்ம சூப்பரான ஒரு வெங்காய போண்டா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாஃப்டாகவும் உள்ள சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்லை, நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அரைக்கிற இட்லி மாவு வந்து எப்போவுமே இந்த பதத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். உங்களோட இட்லி மாவை பொறுத்து அரிசி மாவு எந்த அளவுக்கு இழுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக அரிசி மாவுக்கு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இட்லி மாவில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு தெரியாது. நான் கலந்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நமக்கு பச்சரிசி மாவு தேவைப்படும். எனக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், எடுத்து மாவை விட்டோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஆகணும் விழுகிறதுக்கு. இங்கே பாருங்கள், எடுத்து விடுறோம்ல, 1 செகண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு மாவு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பச்சரிசி மாவு வந்து இந்த அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை கலந்துட்டு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ கூட ஒரு 4 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையிலேயே நீங்கள் நல்லா நைஸாக வெட்டுவீங்க அப்படின்னா அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பரில் தான் போடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. தயவு செய்து மிக்ஸி ஜாரில் மட்டும் போட்டுறாதீங்க, அது ரொம்ப நைஸாக அரைஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருந்துச்சுன்னா போதுமானது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதில் இது கூட சேர்த்துடலாம். முக்கியமான விஷயம், இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. புளிச்ச மாவாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்தாச்சு. ஆல்ரெடி வந்து இட்லி மாவில் உப்பு இருக்குன்றனால நான் சேர்க்காமல் இருந்தேன். இப்போ மாவை கலந்துட்டு பார்க்கலாம். உப்பு ஒரு வேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. மாவை விட அதிகமாக வெங்காயம் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம செய்கிறது வெங்காயம் போண்டா இல்லையா. பார்த்திங்கனாலே தெரியும் வெங்காயம் நிறைய இருக்க மாதிரி இருக்குல்ல. இது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது எனக்கு கொஞ்சம் போல் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மாவில் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு எடுத்து விடும்போது எப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சின்னு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க. தண்ணியில் நினச்சி கையில் எடுத்து அப்படியே எண்ணெயில், நல்லா சூடான எண்ணெயில் விட்டிங்க அப்படின்னா அழகாக ஒரு செகண்டில் டக்குன்னு விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் அதிகம் குடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அவ்வளோதான். ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே குறைவான தீயில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடு ஆயிடணும். ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிருங்க. அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு செய்யும் போது தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். அடுப்பை ஒரு வேளை ரொம்ப ஏற்றி வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து வெந்துடும், நல்லா கரிஞ்ச மாதிரி ஆகும், உள்ளுக்குள்ளே சுத்தமாக வேகாத போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான இட்லி மாவு வெங்காய போண்டா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இன்க்ளூடிங் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா கூட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான சூடான இட்லி மாவு வெங்காயம் போண்டா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது தட்டில் ஒன்று கூட நிற்காது, அவ்வளோ காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதை நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு vlogs, ரொட்டீன்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம கவிஷ் வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.